வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்க புதுச்சேரி அரசு சார்பில் புதியதாக 25 புதிய மின்சார பேருந்து மற்றும் 38 மின் ரிக்ஷா சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 100 மின் பேருந்துகள் வாங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். தாவரவியல் பூங்காவில் ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்கிற செல்ஃபி பாயிண்ட் வாசகத்தை அகற்ற கோரி தமிழ் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்க புதுச்சேரி அரசு சார்பில் புதியதாக 25 புதிய மின்சார பேருந்து மற்றும் 38 மின் ரிக்ஷா சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 100 மின் பேருந்துகள் வாங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் முதல் முறையாக எலக்ட்ரிக் பேருந்துகள் இன்று முதல் பல்வேறு வழித்தடங்களில் இயக்கப்பட உள்ளன. அதன்படி புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பில் 10 ஏசி பேருந்துகள், 15 ஏசி இல்லாத பேருந்துகள் என ரூபாய் 23 கோடியில் மொத்தம் 25 மின்சார பேருந்துகளும், அதேபோல் பெண்கள் ஓட்டும் வகையில் 38 மின் ஆட்டோ ரிக்ஷா சேவைகளை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். அதேபோல் மறைமலை அடிகள் சாலையில் மின்சார பேருந்துகள் நிறுத்தும் இடத்தையும் திறந்து வைத்து ரிக்ஷாக்கள் இயக்கம், ஆட்டோ சவாரி செயலி ஆகியவற்றையும் துவக்கி வைத்தனர். இதில் 17 பேருந்துகள் நகர்ப்புற தடங்களிலும், மீதமுள்ள 8 ஏசி பேருந்துகள் சுற்றுலா மற்றும் முக்கிய இடங்களை இணைக்கும் வழித்தடங்களிலும் இயக்கப்பட இருக்கிறது. இந்த பேருந்துகளில் குறைந்தபட்ச கட்டணமாக ரூபாய் 7 முதல் 10 வரையும், சுற்றுலா தடங்களில் இயக்கப்படும் பேருந்துக்கு ரூபாய் 15 வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், MP செல்வகணபதி, அரசு செயலர்கள் மற்றும் துறையின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, கடந்த ஆட்சி காலத்தில் பழைய பேருந்துகள் கூட சரியாக இயங்கவில்லை. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பழைய பேருந்துகளை ரிப்பேர் செய்து மீண்டும் இயக்கினோம். ஆனால் இது பொதுமக்களுக்கு போதுமானதாக இல்லை என்பதால் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிதாக தற்போது 25 மின் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. எளிதான போக்குவரத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோல் மேலும் PMK திட்டத்தின் கீழ் 100 பேருந்துகள் வாங்கி இயக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மத்திய மாநில அரசின் நிதியை வைத்து இந்த அரசு சிறப்பாக இயங்குகிறது. துப்புரவு பணியாளர்கள் நேரடியாக இந்த அரசு நிரப்பலாம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் மத்திய அரசின் உத்தரவுப்படி குரூப் டி பதவிகள் கலைக்கப்பட்டு விட்டன. எனவேதான் அவுட்டோர்சிங் முறையில் எடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. இந்த தொகுதியில் மின் பேருந்து திட்டம் துவக்கி வைக்கப்படும் போது சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர்களை ஏன் வேலைக்கு வைக்கவில்லை என்று கோபம் வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு என்ன பயன் என்று தான் பார்க்க முடியும். மின்சார பேருந்துகள் இயக்கத்தில் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? நேரு சட்டமன்ற உறுப்பினருக்கு குழப்பம் இருக்கலாம். அதனை கேட்டால் குழப்பங்களுக்கு தகுந்த விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவித்தார். தாவரவியல் பூங்காவில் ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்கிற செல்ஃபி பாயிண்ட் வாசகத்தை அகற்ற கோரி தமிழ் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தாவரவியல் பூங்கா புனரமைக்கப்பட்டு கடந்த 2 தினங்களுக்கு முன் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பூங்காவின் நுழைவு வாயிலில் ஐ லவ் பாண்டி என்ற ஆங்கில வாசகத்துடன் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆங்கிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள செல்ஃபி பாயிண்டை தமிழ் வாசகத்தில் அமைக்க கோரி வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செல்ஃபி பாயிண்டை மூடவும் தமிழ் அமைப்பினர் வலியுறுத்தியதால் அதனை மூடினர். மேலும் தமிழில் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஆங்கிலத்தில் உள்ள செல்ஃபி பாயிண்டை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு மோசடி செய்து ஆட்சியில் உள்ள பாஜக ஆட்சியை தெரிந்து கொள்ளும் வகையில் கையெழுத்து இயக்கம் துவங்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் வாக்கு மோசடி குறித்தும் பாஜக மோடி ஆட்சியை தூக்கி எறிய வாக்கு மோசடியின் ஆதாரங்களுடன் மக்களிடம் சென்று ஆதரவு திரட்டி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் 5 கோடி கையெழுத்துகள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரீஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், கையெழுத்து இயக்க தலைவர் அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. லஞ்ச ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் நேர்மைக்கான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் நேர்மைக்கான உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் கேசவன் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நேர்மை ஆகியவற்றின் உயர்ந்த தரத்தை கடைபிடிப்பது என உறுதியேற்பதுடன் அது குறித்து விழிப்புணர்வுடனும் இருப்பதோடு குயவர்பாளையம் செல்வமுத்து குமாரசுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தர் சஷ்டி சூரசம்மார விழாவில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு செய்தார். புதுச்சேரி குயவர்பாளையத்தில் முத்து விநாயகர் வள்ளி தேவசேனா சமேத செல்வ முத்துக்குமார சுவாமி கோவிலில் 5ஆம் ஆண்டு கந்தசஷ்டி சூரசம்மார விழா திருக்கல்யாண உற்சவ விழா கடந்த 21ஆம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து காப்பு கட்டுதல் நடைபெற்று ஹோம பூஜைகள் நடைபெற்றது. நேற்று 5ஆம் நாள் ஹோம பூஜைகள் நடைபெற்று சுவாமி திருக்கல்யாணம் முகூர்த்த கால் நடுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ பராசக்தியிடமிருந்து வேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிங்கமுகன் சூரசம்மார விழா 108 கனிகளால் லலிதா சகஸ்ரநாம பூஜை சுவாமி உள் புறப்பாடு நடைபெற்றது. இதில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கிற சரவணன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் 28ஆம் தேதி திருக்கல்யாண விழாவும் 29ஆம் தேதி மஞ்சள் நீரோட்ட விழாவும் 30ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவ சேவையும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், தலைவர் கணேஷ், துணைத் தலைவர் ரமேஷ் என்கிற சிவராமன், செயலாளர் கோபால், பொருளாளர் கணேஷ், உறுப்பினர் இந்திரா மற்றும் விழா குழுவினர்கள் ராஜேஷ், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டீபன்ராஜ், வினோத், ராமகிருஷ்ணன் மற்றும் கந்தசஷ்டி உற்சவதாரர்கள், உபயதாரர்கள் உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்து வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas.
புதுச்சேரியில் ஆளுநர் முதல்வருக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கருப்பு கொடி காட்டி மேடையில் ஏறி ஊழல் குற்றச்சாட்டை கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுவை அரசின் போக்குவரத்து துறை சார்பில் பேருந்து பணிமனை, மேம்படுத்தப்பட்ட பேருந்து நிலையம் திறப்பு விழா, மின்சார பேருந்துகள், மின்சார ரிக்ஷா இயக்கம், ஆட்டோ சவாரி செயலி தொடக்க விழா இன்று மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா எதிரில் நடைபெற்றது. இங்கு மின்சார பேருந்துகளை சார்ஜ் செய்யவும் பராமரிக்கவும் தேவையான உள்கட்டமைப்புகளை ஹைதராபாத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் மேற்கொள்கிறது. இதன் மூலம் லாபத்தில் இயங்கிய அரசு போக்குவரத்து கழகத்தை ஒழித்துவிட்டு முழுமையாக தனியார் மயமாக்கும் நோக்கில் அரசு செயல்படுகிறது என அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான பொதுநல அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இன்று மறைமலை அடிகள் சாலை, கண்டாக்டர் தோட்டம், அண்ணா சாலை ஆகிய பகுதிகளில் நின்று கொண்டிருந்தனர். விழாவுக்கு முதல்வர் ரங்கசாமி, பேரவைத் தலைவர் செல்வம், MP செல்வகணபதி மற்றும் அதிகாரிகள் வந்தனர். அவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை வரவேற்க மறைமலை அடிகள் சாலை தாவரவியல் பூங்கா எதிரே காத்திருந்தனர். அப்போது ஆளுநரின் கார் வெங்கடசுப்பா ரெட்டியார் சதுக்கத்தை சுற்றி வந்தது. அப்போது ஆங்காங்கே நின்றிருந்த பொதுநல அமைப்புகள் நேரு சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கருப்பு கொடிகளுடன் விழா நடைபெற்ற பணிமனை முன்பு திடீரென குவிந்தனர். அவர்கள் கருப்பு கொடியை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி முன்பு காட்டினர். இதனால் போலீசார் அங்கு வந்து ஆளுநர், முதல்வரை பாதுகாப்பாக உள்ளே அழைத்துச் சென்றனர். நுழைவு வாயில் கதவை போலீசார் அடைத்து போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைவதை தடுத்தனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மகன் ரஞ்சித் குமார் சட்டை கிழிந்தது. உதவியாளர் செங்குட்டுவன் கீழே விழுந்ததால் காயமடைந்தார். இதையடுத்து போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து விழா மேடையில் அமர்ந்திருந்த ஆளுநர், முதல்வர் ஆகியோரை பார்த்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேள்வி எழுப்பினார். ஊழல் நடப்பதாக குற்றம் சாட்டி சராமரியாக கேள்வி எழுப்பி வெளிநடப்பு செய்தார். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள ஃபுட் மார்க்கெட் வளாகத்தில் இருக்கும் கழிப்பிடத்தால் உணவு பண்டங்கள் வாங்க வருபவர்கள் முகம் சுழிப்பதாகவும் தொற்று நோய் அபாயம் உள்ளதாகவும் அங்குள்ள வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே உள்ள நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் ஃபுட் மார்க்கெட் உள்ளது. இங்கு 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இங்குள்ள வியாபாரிகளுக்கு இவ்வளாகத்தில் உள்ள கட்டண கழிப்பிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இது கடற்கரை வரும் சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக கழிவுநீர் தொட்டி நிரம்பி அதிலிருந்து கழிவுகள் வெளியேறி நடக்கும் பாதை முழுவதும் பரவி சுகாதார சீர்கேட்டை உருவாக்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் இங்கு அதிகமாக வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இந்த பகுதியில் உள்ள உணவு பண்டங்கள் வாங்க வருவதற்கு முகம் சுழித்தவாறு வருகின்றனர். இந்த கழிப்பிடத்தை குத்தகை எடுத்த குத்தகைதாரர் இதை பற்றி கண்டுகொள்வதில்லை, பணம் சம்பாதிப்பதிலேயே கவனம் செலுத்துகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் கண்டுகொள்வதில்லை என்றும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக வியாபாரிகள் அச்சப்படுகின்றனர். இதற்கிடையே நவம்பர் 1 புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப் போகும் வேளையில் இது பெரும் வேதனையாக இருக்கிறது. அரசு இதற்கு துரித நடவடிக்கை எடுத்து சரி செய்யுமா? விடுதலை நாள் விழா கொண்டாடப்படும் இடத்தின் அருகேயே இந்த அவல நிலைக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசுக்கு சொந்தமான புளிய மரத்தை வெட்டி வியாபாரத்திற்காக பயன்படுத்த முற்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராமநாதபுரம் ஊர் பொதுமக்கள் வனத்துறை காப்பாளருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ராமநாதபுரம் கிராமத்தில் 35 ஆண்டுகள் பழமையான புளிய மரத்தை அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணன், செந்தில், நாராயணசாமி ஆகியோர் வெட்டியுள்ளனர். ஊர் பொதுமக்கள் அவர்களை தடுத்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். போலீசாரும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. ஆகவே உயிருள்ள பழமையான அரசுக்கு சொந்தமான புளிய மரத்தை வெட்டியும் ஊர் மக்களை அச்சுறுத்தியும் வரும் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறை காப்பாளருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் தொண்டமானத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட சதித்திட்டம் தீட்டி கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் தொடர்ந்து கொலை மற்றும் வழிப்பறிகள் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க டிஜிபி உத்தரவின் பேரில் இரவு மற்றும் பகல் நேரங்களில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி வில்லியனூர் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட பொழுது தொண்டமானத்தம் பகுதியில் சந்தேகத்திற்குரிய வகையில் சுற்றி திரிந்த நபரை மடக்கி பிடித்து அவரிடம் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை கைப்பற்றினர்.
அதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சோரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சாத்தராக் என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொலை முயற்சி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. மேலும் தொண்டமானத்தம் பகுதியில் பொதுமக்களை மிரட்டி வழிப்பறியில் ஈடுபட திட்டம் தீட்டி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பதுங்கி இருந்தது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சாத்தராக் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பல்வேறு வழித்தடங்களில் இயக்க புதுச்சேரி அரசு சார்பில் புதியதாக 25 புதிய மின்சார பேருந்து மற்றும் 38 மின் ரிக்ஷா சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து 100 மின் பேருந்துகள் வாங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். தாவரவியல் பூங்காவில் ஆங்கிலத்தில் உள்ள ஐ லவ் பாண்டி என்கிற செல்ஃபி பாயிண்ட் வாசகத்தை அகற்ற கோரி தமிழ் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.